Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் நாயக்க மன்னர்களால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வரலாற்று சின்னமாகும். சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தெப்பக்குளம் தமிழகத்தின் மிகப்பெரிய மற்றும் சிறப்புமிக்க தெப்பக்குளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தெப்பக்குளத்தின் நடுவே நந்தவனத்துடன் கூடிய மைய மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. மாரியம்மன், விநாயகர் உள்ளிட்ட சிலைகள் அமைந்துள்ள இந்த மண்டபம் ஆண்டுதோறும் நடைபெறும் தெப்ப உற்சவத்தின் முக்கிய மையமாக விளங்குகிறது. 4 பக்கங்களிலும் பிரம்மாண்டமான படிக்கட்டுகள், சுற்றுச்சுவர்களில் யாழி மற்றும் நந்தி சிலைகள் என கலைநயமிக்க கட்டிடக்கலையை இந்த தெப்பக்குளம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலின் உப கோவிலாக விளங்கும் இந்த வண்டியூர் மாரியம்மன் கோவில் மற்றும் தெப்பக்குளம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கடந்த ஜூன் 7ஆம் தேதி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் அதனுடன் தொடர்புடைய தெப்பக்குளமும் மைய மண்டபமும் புனரமைக்கப்படாதது பக்தர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. பராமரிப்பு இல்லாத காரணத்தால் மைய மண்டபத்தின் கோபுர பகுதி சேதமடைந்து இடிந்து விழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் ஏற்கனவே கட்டடம் பெயர்ந்து விழுந்துள்ளதாகவும் இதுகுறித்து அறநிலையத்துறையும் கோவில் நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பக்தர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்த மைய மண்டபத்தினுடைய நடுப்புறத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கலை நுட்பத்தோடு கூடிய ஒரு சிற்பக்கூடம் ஒன்று இருக்கிறது. அதற்கு அருகிலேயே நந்தவனம் இருக்கிறது. இந்த நந்தவனத்தை சுற்றி நீர் அகழிகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்து சமய அறநிலையத்துறைக்கும் குறிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகத்திற்கும் இருக்கிறது. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகம் இந்த மைய மண்டபத்தை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. மாறாக இங்கே இருக்கிற நீர்நிலையிலே படகுகளை விட்டு எப்படி சம்பாதிக்க முடியும் என்பதிலே அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. இது மட்டுமல்லாமல் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள யாழி மற்றும் நந்தி சிலைகளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மறுபுறம் தெப்பக்குளத்தில் தண்ணீர் இல்லாததால் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடும் உருவாகியிருக்கிறது. இந்த தெப்பக்குளத்தையும் ஒரு பெயிண்ட் அடிக்க கிடையாது, ஒன்றுமே பண்ண கிடையாது. இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் தெப்ப திருவிழாவும் நடந்திருக்கு. நாங்கள் மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, அவங்க மண்டபத்தை மறுபடியும் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ 4 மூலையிலையும் அந்த யாளிகள்லாம் இருக்கு. யாளிகள்லாம் முழுக்க சேதம் அடைஞ்சு போய் கிடக்கு. உள்ள தண்ணி வத்தி போய் கிடக்கு. தண்ணியே பச்சை பச்சேன்னு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றி இதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். வரலாற்றில் நீர் மேலாண்மையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த தெப்பக்குளம் வைகை ஆற்றிலிருந்து கால்வாய்கள் மூலம் நீர் நிரம்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்புகள், கட்டுமான கழிவுகள் மற்றும் பராமரிப்பு இல்லாத காரணங்களால் முடங்கியுள்ளதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தெப்பக்குளத்தை சுற்றி தினமும் 200க்கும் மேற்பட்ட கடைகளில் இருந்து குத்தகை வசூலிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் வருவாயில் மட்டும் கவனம் செலுத்தும் நிர்வாகம் தொன்மை வாய்ந்த கட்டிடங்களை பாதுகாப்பதில் அக்கறை காட்டவில்லை என்று பக்தர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இந்த தண்ணீர் வரது எதனால இல்லைன்னு மதுரை வைகை ஆற்றில் பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால தண்ணீர் வரத்து இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பால வேலைனா முடிஞ்சு ரன்னிங்ல இருக்கு. திரும்ப தண்ணி பிரச்சனை, அது தண்ணி பிரச்சனை இல்லை. இங்க தண்ணி நின்றுச்சு அப்படின்னா இந்த சுற்றுவட்டார பகுதியான ஐதானூர், விரகனூர், சிமெண்ட் ரோடு, அனுப்பானடி பகுதிகளில் தண்ணி பற்றாக்குறை இல்லாம நிலத்தடி நீர் நல்லா இருந்துச்சு. இதுக்கு நிரந்தரமா தண்ணி நிப்பாட்டணும். மீனாட்சி அம்மன் கோயில் தெப்பக்குளத்தை பராமரிச்சு சுத்தமா வச்சுக்கணும். தெப்பக்குளம் மைய மண்டபத்தில் பிரதானமா இதை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும். கோபுரத்தை வரலாற்று சிறப்பும் ஆன்மீக பெருமையும் நீர் மேலாண்மை பாரம்பரியமும் ஒருங்கே கலந்துள்ள வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை பழமை மாறாமல் உடனடியாக புனரமைத்து வைகை ஆற்றிலிருந்து மீண்டும் நீர்வரத்து ஏற்படுத்த அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன்.